என் அன்பு வணக்கம். இன்றைக்கி ரசம் தான் செய்ய போகிறோம். ரசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா, கருவேப்பிலை, கருவேப்பிலையோட குச்சி, கொத்தமல்லியோட தண்டு, கொத்தமல்லி, ஒரு தக்காளி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், சீரகம் 1.5 டேபிள் ஸ்பூன், மிளகு 1.5 டேபிள் ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய், பூண்டு. இதுதான் நம்மளுடைய தேவையான பொருட்கள். நான் ஒரு ஓரமாக வர புளியை கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். ஒரே ஒரு லெமன் சைஸ் புளி தான் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இதை. அரைச்சாச்சு எல்லாத்தையுமே. கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். குறைந்து தான் அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி அனல் கம்மியாக வச்சுட்டு பண்ணுங்கள். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன கொதி வரட்டும். இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். உங்களுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ரசம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி மேலே ஒரு முட்டை கொதி வந்தோடனே நாம் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்மளுடைய ஹெல்த்தியான நம்ம ஜுரத்துக்கு ஏற்ற ரசம், அதாவது நம்ம ஃபீவர் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ரசத்தை செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பாக கூட குடிக்கலாம், ரொம்ப நல்லது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ரசம் ரெடி ஆகிடுச்சு. மீண்டும் மீண்டும் சுவைக்க தோணும் ஹானாஸ் கிச்சன் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.